கர்த்தர் உங்களை தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லவும், உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கும் பாக்கியத்தை கட்டளையிடவும் ஜெபியுங்கள். உங்கள் தலைமுறையை கர்த்தருக்குள் வளர்த்திடுங்கள். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். மாவலிய கோரமாக மண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் அவளாயும் அண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 6வது அதிகாரம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெயர் பட்டியல் ஒவ்வொன்றிலையும் நான் ஏற்கனவே இதை ஆரம்பிக்க வச்சுன்னா ஒவ்வொரு பெயருடையதான எபிரேய பதங்களுடையதான தமிழ் அர்த்தத்தை நம்ம எடுத்து அதை நம்ம படிக்கிறது அது ஒரு புதிய படிப்பாக அது இருக்கும். ஆனால் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, தேவன் பெயராக நம்முடைய பெயர்களை ஆண்டவர் இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று எழுதப்படும் சொல்கிறபடி ஆண்டவருக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குதா, ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்குதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்படும் போது நம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படுகிறது என்பதை பார்க்குறோம். சரி, இங்கே லேவியின் குமாரரை பற்றி ரொம்ப தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இங்கே ஏராளமாக லேவியரை பற்றி விரிவாக அவங்களுடைய பேர் பட்டியலெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்ப்போம். அவங்களுடைய 3 பேர் கெர்சோன், கோகாத், மெராரி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதில் 10வது வசனத்தில் யோகன்னான் அசரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடை செய்தவன் இவன் தான். யார்? இந்த யோகன்னான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்குறோம். அப்புறம் 13வது வசனத்தில் சல்லும் இல்கியா அப்படிங்கிற ஒருத்தனை குறித்து பார்க்குறோம். இந்த இல்கியா தான் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தவனும் அதனாலே ஒரு எழுப்புதல் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவனும் இந்த இல்கியா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் 15ஆம் வசனம், நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன போது அப்போ லேவியர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, யூதா கோத்திரத்தை சார்ந்து தான் பல கோத்திரத்தில் சிதறி அவங்க குடியிருந்தாலும் யூதா கோத்திரத்தோடையே அவங்க இணைஞ்சு இருந்ததை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த கோகாத்தின் கூட்டம், கெர்சோனியர், மொராரி அவங்க செய்ய வேண்டியதான ஊழிய முறைமைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்குறோம். இந்த 27வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்கானா, சாமுவேலுடைய அப்பா பேர் இருக்கிறதையும் நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்கானா அப்படின்னு சொன்னால் தேவன் அவன் வைராக்கியம் உள்ளவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்ததாக 31ஆம் வசனத்தில் கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவை நடத்துகிறதுக்கு ஸ்தாபித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெராரியினுடையதான குரூப்பு அவங்க எல்லாரும் நினச்சிதாங்களா அதில் பார்த்தாங்களா. 32ஆம் வசனம், சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்துக்கு முன்பாக சங்கீத அந்த சேவை அனைத்தையும் செய்தவங்க யாருன்னா அவனுடைய குமாரர்கள். யார்? இந்த மெராரியினுடைய குடும்பத்தை பார்க்குறோம். கோகாத்தின் குடும்பத்தாரில் ஏமான், அவன் ஒரு பாடகன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நாம் இந்த இதில் புஸ்தகத்தில் நமக்கு இருக்குது. 49ஆம் வசனத்தில் ஆரோன் அவன் குமாரர் சர்வாங்க தகன பலிபீடத்து மேல் பலியிட்டு தூபங்காட்டும் பலிபீடத்து மேல் தூபங்காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும்
தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குறதுக்கும் வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அவங்க இருந்த ஊர் பேர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தினுடைய ஆசரிப்பு கூடார வேலையை அவங்க செஞ்சாங்கன்னு நாம் பார்க்குறோம். இப்படி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 81 வசனங்கள் இந்த லேவி கோத்திரத்தாரை பற்றி உள்ளதான விவரணங்களையும் விஸ்தீர்ணங்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிராமங்களின் பெயர்களும், அந்த கிராமங்களில் முக்கியமானதான் அடைக்கல பட்டணங்கள் அங்கே வந்துச்சு, அதனுடைய வெளிநிலங்களை குறித்தான குறிப்புகளை ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டு பார்க்குறாங்க. என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, லேவியர்கள் அன்றிலிருந்து இப்போ வரைக்குமே அவங்க தங்களுடையதான அந்த கோத்திரங்களை தங்களுடையதான அந்த வம்ச வழியை காத்து கொள்றதுல அவங்க ரொம்ப அக்கறை எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை தலைமுறையாக ஆண்டவர் அவருடைய பெயரை சொல்லவும், உங்களுடைய தலைமுறையாக கர்த்தரை சேவிக்கும் பாக்கியத்தை கட்டளையிடவும் ஜெபியுங்கள். உங்கள் தலைமுறையை கர்த்தருக்குள் வளர்த்திடுங்கள். எப்படி லேவி கோத்திரம் எப்படி ஆண்டவருக்கு முன்பதாக அத்தனை சூழ்நிலையும் அவர்கள் கோத்திரமாக பெயர்களை காப்பாற்றி கர்த்தருக்கு முன்பதாக தங்களை காப்பாற்றி கொண்டார்கள், அதே போல உங்களை நீ காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்தம் அமைப்பதாக 1 நாளாகவும் 6வது அதிகாரத்தில் லேவி கோத்திரத்தை குறித்து பார்க்க கெர்சோன், கோகாத், மெராரி இவங்க என்ன செய்ய முடியாத வேலை என்ன? அவன் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய வேண்டிய வேலை, தேவனுடைய ஆலயத்தை காக்கிற வேலை. அடுத்ததாக முன்னாடி அவங்க சுமந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வனாந்தரத்தில். ஆனால் இப்போ என்ன செய்தாங்க? அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்கிறதான வேலை. அவங்க பாடல் பாடுகிறதும் துதிக்கிறதும் தேவனை மகிமைப்படுத்தி பணிவிடை செய்து அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற, தேவனோடு இணைந்து இருக்கிறதான அந்த வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவன் இந்த நாளிலும் அவன் நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் நாம் அதை நிறைவேற்றுவோமா? ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லேவி புத்திரருக்கு நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் உம்மோடு இருக்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே. உமக்கு பணிவிடை செய்யவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும் கர்த்தாவே ஆமெனப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய காவலை காக்கவும் நீர் கட்டளையிட்டீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமெனப்பா ஸ்தோத்திரப்பா. நாங்களும் கர்த்தா உமக்காக செயல்பட கர்த்தா உண்மை உத்தவமாக 100க்கு 100 உம்முடைய அப்பா கிரியையிலே பெருகத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.